Hi students, போன கிளாஸ்ல நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி அதாவது உலோகவியலில் மின்வேதி தத்துவங்கள் பார்த்தோம். அது எப்படி அலுமினியத்தை அந்த மின்வேதி தத்துவங்களை பயன்படுத்தி எவ்வாறு அலுமினியத்தை பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த டாபிக், அடுத்த ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரிஃபைனிங் ப்ராசஸ், அதாவது தூய்மையாக்கும் செயல்முறைகள் என்று சொல்லக்கூடிய ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 5 மெத்தடுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படிக்கலாம், ஈஸியாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த 5 மெத்தடில் பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன், லிக்வேஷன், எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங், வேப்பர் ஃபேஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா வாலை வடித்தல், உருக்கி பிரித்தல், மின்னார் தூய்மையாக்கல், புல தூய்மையாக்கல், ஆவி நிலைமை முறைகள் அப்படின்னு அதுல வந்து மாட்டு முறை, இன்னொன்று வான் ஆர்கல் முறை அப்படின்னு இதை நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜென்ரலா எப்படி நம்ம இதை பிரிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஸோ த மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஓகே விச் ப்ராசஸ். அடுத்தது என்ன மாதிரியான உலோகங்களை இதை பயன்படுத்தி, இந்த முறைகளை பயன்படுத்தி எந்த மாதிரியான உலோகங்களை நம்ம தூய்மையாக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி தூய்மையாக்கல் என்றால் என்ன? What is called the refining process? ஓகேவா? So the metal is extracted from its ore containing some impurities like unreacted oxides, metals and non-metals. The removal of these impurities from the crude metals called refining process. அதாவது ஒரு உலோகமானது சில வினைபுரியாத ஆக்சைடுகள், உலோகங்கள், அலோகங்கள் இவைகளோடு சேர்ந்து தான் காணப்படும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டாக்க இந்த மாசுக்களை இந்த பண்படா உலோகங்களில் இருந்து பிரித்தெடுக்க போறோம். இந்த செயல்முறை தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தட் இஸ் கால்டு தூய்மையாக்கும் செயல்முறைகள். சரியா? சோ அப்ப இத பத்தி தான் இப்ப நம்ம டீப்பா பார்க்க போறோம். அதுல எத்தனை முறைகள் இருக்கிறது, இந்த முறைகள் எதை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெத்தட், டிஸ்டிலேஷன் என்று சொல்லக்கூடிய வாலை வடித்தல். ஸோ இந்த மெத்தட்ஸை நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கும் பொழுது ஓகேவா, அந்த மெத்தட்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தடுங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது முதல்ல வரணும். இதை வந்து எந்த மெட்டல்ஸுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த உலோகங்களுக்கு இது வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடுத்தது சொல்லலாம். அதுக்கு பிறகு அதில் என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஸ்டிலேஷன் என்று சொல்லக்கூடிய வாலை வடித்தல்ங்கிறது எதற்கு, எந்த மெத்தடை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் employed for low boiling volatile metals, low boiling volatile metals. ஓகேவா? எளிதில் ஆவியாகும் உலோகங்களுக்கு இது பொருந்தும். உலோகங்கள் இதுல யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்னு ஜிங்க், அது வந்து 1180 கெல்வின் வெப்பநிலை துத்தநாகம். அடுத்ததாக மெர்க்குரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெர்க்குரி 630 கெல்வின் வெப்பநிலையில இது ஆவியாகிவிடும். அப்ப the impure metal is heated to evaporated. அவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரே சிம்பிளா ஒரே ஒரு வரி. ஓகேவா? அப்ப இந்த தூய்மையற்ற உலோகத்தை எடுத்துக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெப்பப்படுத்த போறோம். அது கொதித்து ஆவியாக போகுது. இந்த ஆவியானது குளிர்விக்கப்பட்ட தூய்மையான உலோகம் பெறப்படுகிறது. ஓகேவா? So the metal is heated to evaporated and the vapors gets condensed and pure metal and to get a pure metal. ஓகேவா? சோ இவ்வாறாக ஒண்ணுமே இல்ல, தூய்மையற்ற உலோகம் வந்து மாசுக்களோடு கலந்த நிலையில் காணப்படுகிறது. இதை நம்ம கொதிக்க வைக்க போறோம். குறைவான கொதிநிலையில் ஆவியாகக்கூடிய இந்த ஜிங்க், மெர்க்குரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமாகவே ஆவியாகிடும். இப்போ இந்த ஆவி, இந்த வேப்பர்ஸ் ஆர் கண்டென்ஸ்ட் and then to get a pure metals. இதை நம்ம என்ன பண்றோம், இந்த ஆவியை வந்து குளிர்விச்சு இதை தூய்மையான உலோகமாக மாற்றப்படுகிறது. சரியா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஸ்டிலேஷன். செகண்ட் மெத்தட் லிக்வேஷன் என்று சொல்லக்கூடிய உருக்கி பிரித்தல். ஓகேவா? சோ இந்த லிக்வேஷன் மெத்தட் இஸ் employed for the impurities having the high melting point removed from low melting point of the metals. அதாவது இது வந்து இந்த முறை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இம்பியூரிட்டிக்கும் உலோகத்திற்கும் இடையேயான அந்த வேறுபாடு, உருகு நிலையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஸோ the process என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the refining processங்கிறதே the removal of impurities from the crude metal. பண்படா உலோகத்தில் இருந்து, தூய்மையற்ற ஒரு உலோகத்தில் இருந்து மாசுக்களை பிரித்தெடுத்து
பதப்படுத்தல் தான் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃபைனிங் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். அப்ப எந்தெந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம்? அப்ப இந்த லிக்வேஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்பியூரிட்டிக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, உலோகத்திற்கு நம்ம தூய்மையாக்க வேண்டிய உலோகத்திற்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. So the impurity with the high melting point is removed from the metal with a low melting point. So இத பேஸ் பண்ணி தான் இந்த லிக்வேஷன் இருக்கு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த முறையில் எந்த மாதிரியான உலோகங்களை தூய்மைப்படுத்தலாம்? சோ 4 உலோகங்களை தூய்மைப்படுத்தலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டின். இதனுடைய உருகுநிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 904 கெல்வின் உருகுநிலை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க லெட். ஓகேவா? லெட் Pb என்று சொல்லக்கூடியது காரியம். ஓகேவா? சோ காரியம் என்று சொல்லக்கூடியது லெட் Pb. சோ இதனுடைய உருகுநிலை 600 கெல்வின் வெப்பநிலை. இன்னொன்னு மெர்க்குரி. ஓகேவா? சோ மெர்க்குரி Hg. இதனுடைய உருகுநிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 234 கெல்வின் உருகுநிலை. அடுத்தது பிஸ்மத். இதனுடைய உருகுநிலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 545 கெல்வின். ஓகேவா? அப்ப இந்த 4 உலோகங்களை இந்த முறையை பயன்படுத்தி நம்ம பிரித்தெடுக்கலாம். லிக்வேஷனை பயன்படுத்தி நம்ம பிரித்தெடுக்க போறோம். இப்போ அடுத்த பார்ட் என்னன்னா ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா, so the impure metal, the crude metal is melt and allowed to fall from the sloping surface. அதாவது ஒரு சாய்தள பரப்பை நம்ம எடுத்துக்க போறோம். இந்த சாய்தள பரப்புல இந்த தூய்மையற்ற உலோகத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா உருக்க போறோம். உருக்கி நீர்மமாக்கப்பட்டு இந்த தூய உலோகம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இன்னும் டெப்தா சொல்லணும் அப்படின்னா, the impure metal is placed on the sloping earth of the reverberatory furnace. ஒரு எதிரணல் உலையில் ஒரு சாய்தள பரப்பின் மேல இந்த தூய்மையற்ற உலோகம் வைக்கப்படுகிறது. It is heated above its melting point. இந்த உலோகத்தினுடைய உருகுநிலைக்கு மேல அதை வெப்பப்படுத்தணும் அப்படின்னாக்க ஒரு தூய உலோகமானது உருகி, ஓகேவா? So the pure metal is melted and it is allowed to fall down and settles down. ஓகேவா? சோ அது அதன் வழியாக உருகி கீழே வந்து இது சேமிக்கப்படுகிறது. அந்த impurities வந்து left behind the ஸ்லோப்பிங் எர்த். அது அப்படியே அந்த ஸ்லோப்பிங் எர்த்ல அந்த சாய்தள பரப்பின் மேல. அப்ப இந்த சாய்தள பரப்பு என்பது இப்படி இருக்கலாம், சரியா? சோ இந்த மாதிரி இருக்கலாம். இந்த சாய்தள பரப்பு என்பது இப்படி இருக்கலாம். சோ இதன் மேல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தூய்மையற்ற உலோகத்தை வைக்க போறோம். So the impure metal is placed on the sloping earth of the reverberatory furnace and it is heated to melt and it is allowed to fall from the sloping earth and settles down. ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரியாக இந்த impurities left behind, இந்த impurity இந்த மாதிரியாக மாசுக்களை இதிலிருந்து பிரித்தெடுக்கலாம். அப்ப நீங்க இதுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெத்தட் வந்து என்னதுக்கு அப்ளை பண்ண போறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை அப்ளை பண்ண போறோம், the impurities with the high melting point and the low melting point of the metals, இதுக்கு தான். அப்ப ஒரு தூய்மையற்ற உலோகம் என்பது கலவை. எதனுடைய கலவை என்றால் மாசுக்களும் உலோகமும் கலந்த கலவை. அதுல இருக்கக்கூடிய மாசுக்களுக்கு அதிகமான உருகுநிலையையும் உலோகங்கள் வந்து குறைவான உருகுநிலையையும் பெற்றிருந்தால் இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். எது சீக்கிரமா உருகி நீர்மமாக மாறும் என்றால், குறைவான உருகுநிலையை பெற்றிருக்கக்கூடிய உலோகமானது எளிதில் உருகி நீர்மமாக்கப்பட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியே வடிஞ்சு வந்து இந்த இடத்துல வந்து தூய உலோகமாக. So it is collected as a pure metal. The impurities left behind on the sloping earth. அதுலயே அந்த sloping surfaceலயே அந்த impurities அப்படியே படிந்து விடும். தூய்மையான உலோகம் மட்டும் நீர்மமாக்கப்பட்டு வழிந்து அது மட்டும் தனியாக சேகரிக்கப்படும். சோ இந்த முறையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலோகத்தை வந்து தூய்மையாக்கலாம். சரியா? முதல் முறை வந்து டிஸ்டிலேஷன் பார்த்தோம். அந்த டிஸ்டிலேஷன் என்பது கொதிநிலையை சம்பந்தப்படுத்தினது. ஓகேவா? அடுத்தது லிக்வேஷன் என்பது உருகுநிலையை பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ இதுல வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்ல வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. உருகுநிலை அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த impurity is higher than that of the melting point of the metals ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ் மீடியத்துல கொடுக்கும் பொழுது கொதிநிலை, அதாவது மாசுக்களினுடைய கொதிநிலை, உலோகத்தினுடைய கொதிநிலைன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த இடத்துல அதை மாத்திக்கிற மாதிரி இருக்கும். சரியா? சோ அப்ப மாசுக்களினுடைய உருகுநிலை உலோகங்களினுடைய உருகுநிலையை காட்டிலும் அதிகமாக இருப்பதால் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. சரியா? சோ இந்த மாதிரி நீங்க இதை பார்த்து. சோ அடுத்தது மூன்றாவது முறை. இந்த மூன்றாவது முறை என்று சொல்லக்கூடியது வந்து என்னன்னா எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங். எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உலோகத்தை அதனுடைய மாசுவிலிருந்து பிரித்தெடுக்க போறோம். இப்போ இந்த மின்னார் பகுத்தல் எங்க நிகழப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மின்னார் பகுத்தல் என்பது எங்க நிகழப்போகுது அப்படின்னா, ஒரு மின்பகு களத்துக்குள்ள நிகழப்போகிறது.
அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எந்த உலோகத்தை நம்ம வந்து பிரித்தெடுக்க போறோமோ அந்த உலோகத்தினுடைய உப்பு கரைசல் காணப்படும். ஓகேவா? In this process impurities removed from the metal by electrolytic refining. ஓகேவா? So இந்த electrolytic refiningங்கிறது electrolysis தான். The electrolysis is carried out in a electrolytic cell. The electrolytic cell contains the aqueous solution of salt of metal of interest. So அப்ப இந்த aqueous solutionனா உப்பு கரைசல் தான். எந்த உலோகத்தை நம்ம வந்து அந்த மாசுவிலிருந்து பிரித்தெடுக்க போறோமோ அந்த உலோகத்தினுடைய உப்பு கரைசலை ஒரு மின்பகு களத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு அதை நம்ம மின்னார் பகுத்தல் செய்ய போறோம். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் எலக்ட்ரோலைசிஸ் இஸ் கேரிட் அவுட், எப்படி ஒரு மின்னார் பகுத்தல் நிகழ்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு கண்டெய்னர் இருக்க போது, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்க போது இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நேர்மின்வாய் ஒரு எதிர்மின்வாய். ஓகேவா? சோ அப்போ ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு எடுத்துக்க போறோம். இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனோடுன்னு சொல்லலாம். சரியா? சோ ஆனோடு. அடுத்தது அதே மாதிரி இங்க வந்து என்னன்னாக்கா ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு, இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க கேத்தோடு நம்ம சொல்லலாம். சரியா? சோ 2 electrodes are immersed, one is a anode and another one is a cathode. இப்போ இந்த ஒரு ப்ரொசீஜரை வந்து நீங்க ஷார்ட்டாவே எழுதலாம். நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா சோ நேர்மின் வாயில என்ன இருக்க போகுது. ஓகேவா? சோ நேர்மின் வாயில என்ன இருக்க போகுது, எதிர்மின் வாயில என்ன இருக்க போகுது நம்ம சொல்லியிருக்கோம். ஆனோட்ல நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஆனோட்ல வந்து எப்பயுமே நீங்க வச்சுக்கோங்க impure metal is taken as a anode. impure metal. ஓகேவா? சோ impure metal தான் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா ஆனோடா எடுத்துக்க போறோம். impure metalனா தூய்மையற்ற உலோகமானது ஆனோடாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கேத்தோட்ல நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னாக்க எப்பயுமே தூய்மையான உலோகம் pure metal strip. சரியா? சோ pure metal strip நம்ம எப்பயுமே என்னவா எடுத்துப்போம்னா கேத்தோடா எடுத்துப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அல்லது மின்பகுளி கரைசல். இந்த மின்பகுளி கரைசல்ல இதுல அமிலம் கலந்த சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் அசிடிக் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஓகேவா? சோ அசிடிஃபைடு அல்லது அசிடிக் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் AgNO3. அமிலம் கலந்த சில்வர் நைட்ரேட்ங்கிறது என்னன்னா நைட்ரிக் அமிலமும் சில்வர் நைட்ரேட்டும் கலந்த கலவையாக இருக்கணும். ஒரு அமிலத்தை சில்வர் நைட்ரேட்டோட கலந்து இருக்கணும். அவ்வளவுதான். சரியா? சோ அப்ப இந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம மின்னார் பகுத்தலை செய்ய போறோம். இந்த மின்னார் பகுத்தல் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூய்மையற்ற உலோகம் இருக்கு இல்லையா? சோ அந்த தூய்மையற்ற உலோகத்தை நம்ம எதுல எடுத்துக்க போறோம் அப்படின்னாக்க ஆனோடாக எடுத்துக்கொள்ள போறோம். தூய்மையற்ற சில்வரை நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா ஆனோடா எடுத்துக்கலாம். தூய்மையான ஒரு உலோகத்தை வந்து நம்ம கேத்தோடா எடுத்துக்கலாம். இப்போ இந்த தூய்மையற்ற ஆனோட்ல இருக்கக்கூடிய இந்த சில்வர் ஆட்டம் ஆனது எலக்ட்ரான்களை இழந்து சில்வர் அயனியாக மாற்றப்படும். இந்த சில்வர் அயனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கரைசல் இருக்கு இல்லையா? என்ன கரைசல் இருக்கு? அசிடிஃபைடு சில்வர் நைட்ரேட் இருக்கு இல்லையா? அமிலம் கலந்த சில்வர் நைட்ரேட். இந்த கரைசலுக்குள் Ag+ ஆக சில்வர் அயனியாக செல்கிறது. இந்த சில்வர் அயனியாக கரைசலுக்குள்ள நுழைந்து இது எதை நோக்கி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்வர் பிளஸ். பாசிட்டிவ் அயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ் எலக்ட்ரோட். நெகட்டிவ் அயான் இட் மூவ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எலக்ட்ரோட்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது நேர்மின் தன்மை கொண்ட அயனிகளாக இருந்தால் எதிர்மின் வாயை நோக்கியும், எதிர்மின் தன்மை கொண்ட அயனிகளாக இருந்தால் அது நேர்மின் வாயை நோக்கியும் செல்லும்னு சொல்லியிருக்கோம். அப்போ the silver from the impure anode gets oxidation, அதாவது எலக்ட்ரானை இழந்து சில்வர் அயனியாக கரைசலுக்குள் செல்கிறது. இந்த சில்வர் அயனியானது நேர்மின் தன்மை கொண்டது. அதனால இது எதை நோக்கி செல்கிறது என்றால் கேத்தோடை நோக்கி, எதிர்மின் வாயை நோக்கி செல்கிறது. அந்த எதிர்மின் வாயில போய் இந்த சில்வர் அயனியானது அங்கிருந்து எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு மின்னிறக்கம் அடைகிறது. It undergoes reduction in the negative electrode and then it is converted into Ag, சில்வராக மாற்றப்படுகிறது. இதுதான் வந்து மின்னார் பகுத்தல். ஸோ இதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சில்வர் ஆட்டம்ஸ், அதாவது ஒரு எத்தனை சில்வர் அயனிகள், சில்வர் வந்து சில்வர் அயனிகளாக மாற்றப்படுகிறதோ அதே அளவுடைய சில்வர் அயனிகள் இந்த எதிர்மின் தன்மை கொண்ட மின்வாயில போய் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு சில்வராக இங்க டெபாசிட் ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல பியூர் மெட்டல்ஸ், இது வந்து இம்பியூர் மெட்டல், இது வந்து சில்வரோடு மாசுக்கள் கலந்து இருக்கக்கூடியது ஆனோடாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதுல இருக்கக்கூடிய சில்வர் மட்டும் சில்வர் அயனிகளாக கரைசலுக்குள் நுழைந்து, ஓகேவா? So it's enter into the silver ions into the solution and gets deposited as the pure metal in the negative electrode. இதுதான் வந்து இந்த மின்னார் பகுத்தல் process. இதுல நீங்க வந்து எழுத வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆனோட் ரியாக்ஷன் எழுதணும், கேத்தோட் ரியாக்ஷன் எழுதணும்.
ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா the reaction at the anode. ஓகேவா? சோ at the anode நேர்மின் வாயில் நிகழக்கூடிய வினை என்ன அப்படின்னு கேட்டா, நேர்மின் வாயில இருக்கக்கூடிய சில்வர், அதாவது தூய்மையற்ற சில்வர் ஒரு எலக்ட்ரானை இழந்து அயனியாக, சில்வர் அயனியாக மாற்றப்படுகிறது. இந்த சில்வர் அயனி கரைசலுக்குள் நுழைகிறது. இந்த கரைசலுக்குள் நுழையும் பொழுது இது நேர்மின் தன்மை கொண்டதாக இருக்கும் பொழுது இது எதிர்மின் வாயை நோக்கி நகருகிறது. அப்ப எதிர்மின் வாயில என்ன நடக்கும் அப்படின்னா, கேத்தோடு, இந்த ரியாக்ஷன் அட் த கேத்தோடு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்மின் வாயில இருக்கக்கூடிய அந்த சில்வர் அயனியானது அங்கிருந்து எலக்ட்ரானை பெற்று சில்வராக ஒடுக்கப்பட்டு இது வீழ்படிவாக மாறுகிறது. சரியா? இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the low electropositive metals deposited at the anode and it is collected as a anode mud. குறைவான நேர்மின் தன்மையை கொண்ட அந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் நேர்மின் தன்மை கொண்ட உலோகங்கள் ஆனோட்ல போய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய கீழ் பாகத்துல போய் படியும். அதை அந்த ஆனோட தனியா எடுத்து அதை சுரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆனோடு மணல் என்று சொல்லக்கூடிய இம்பியூரிட்டிஸ். ஓகேவா? அப்ப குறைவான நேர்மின் தன்மை கொண்ட உலோகங்கள் அப்படின்னு சொன்னா, லோ எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா அது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் மெட்டல்ஸ் தான அர்த்தம். அதிகமான எதிர் மின் தன்மை உடைய, அப்ப அதிகமான எதிர்மின் சுமையுடையனா அப்ப அவங்க நேர்மின் வாயை நோக்கி தான், ஆனோட நோக்கி தான் அவங்க போவாங்க. அப்ப இவ்வளவுதான் ப்ராசஸ். சரியா? சோ அப்ப அந்த மின்னார் பகுத்தல் முறையில் உலோகங்கள் தூய்மையாக்கப்படுகிறது. மாசுக்களை அந்த உலோகங்களில் இருந்து மின்னார் பகுத்தல் முறையில் நம்ம பிரித்தெடுக்க போறோம். இதுதான் வந்து எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங். இந்த எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங்ல என்ன மாதிரியான உலோகங்களை நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, சோ இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, ஜிங்கும் மெர்க்குரியும் இந்த டிஸ்டிலேஷன் நம்ம பிரிச்சிருக்கிறோம். லிக்வேஷன்ல நாலு வந்து நம்ம தூய்மையாக்கி இருக்கிறோம். என்னென்ன மெட்டல்ஸ் நம்ம தூய்மையாக்கி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டின்னு அண்ட் தென் லெட் அண்ட் தென் மெர்க்குரி, பிஸ்மத். சோ இவங்க வந்து இந்த முறையை பயன்படுத்தி, லிக்வேஷன் முறையை பயன்படுத்தி நம்ம இந்த 4 உலோகங்களை பிரித்தெடுத்திருக்கோம். அடுத்தது எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் என்று சொல்லக்கூடிய மின்னார் தூய்மையாக்கல் முறையில இந்த முறையை பயன்படுத்தி எந்த மாதிரியான உலோகங்களை நம்ம பிரிச்செடுக்கலாம் அப்படின்னா, காப்பர் எடுக்கலாம், ஜிங்க் எடுக்கலாம். இதுலயே நம்ம சில்வர் பார்த்துருக்கிறதுனால சில்வர் எடுக்கலாம். கோல்டுமே இந்த முறைக்கு வந்து அப்ளிகபிள் தான். மின்னார் பகுத்தல் முறையில நம்ம தூய்மையாக்கலாம். ஓகேவா? சோ மின்னார் பகுத்தல் எவ்வாறு நிகழ்கிறது, எந்த மாதிரியான உலோகங்களை பிரித்தெடுக்கலாம். இப்ப 3வது முறை எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங்கை நம்ம முடிச்சிட்டோம். நம்ம பார்க்க போறது 4th மெத்தட், ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகேவா? சோ ஜோன் ரிஃபைனிங். சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மெத்தட் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கு, எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னாக்கா, so this method is based on the fractional crystallization. ஓகேவா? so fractional crystallization. ஓகேவா? so fractional crystallization அதாவது பின்ன படிகமாக்கல் முறையை அடிப்படையாக கொண்டது. பின்ன படிகமாக்கல் முறை. அப்போ இந்த क्वेश्चन கேட்டா நீங்க முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டா, இது வந்து எதை வந்து பேஸ் பண்ணி இருக்கு, எந்த முறையை அடிப்படையாக கொண்டது. இட்ஸ் fractional crystallization. it is based on fractional crystallization என்று சொல்லக்கூடிய பின்ன படிகமாக்கல். இது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்தது இரண்டாவதாக இதை யாருக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போறோம், இது எந்த உலோகத்துக்கெல்லாம் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து ஜெர்மானியத்துக்கு அப்ளை பண்ணலாம், சிலிக்கனுக்கு அப்ளை பண்ணலாம், கேலியத்துக்கு அப்ளை பண்ணலாம். இவங்கெல்லாம் குறைக்கடத்திகளாக இருக்கக்கூடிய உலோகங்கள், இவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜோன் ரிஃபைனிங் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெர்மானியத்துக்கு அப்ளிகபிள், சிலிக்கானுக்கு, அடுத்தது கேலியத்துக்கு. அடுத்தது இந்த மெத்தடு என்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இம்பியூர் மெட்டல் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இம்பியூர் மெட்டல் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டியை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தூய்மையான ஒரு உலோகம் கிடைக்கும். So the impure metal is allowed to melted. ஓகேவா? அவ்வளவுதான். allowed to melted and it is solidified. இது என்ன பண்ண போறோம்னா, உருக்க போறோம். அதற்கு பிறகு உருகுனதுக்கு பிறகு அதுவே என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிகம் ஆயிடும். சோ கிறிஸ்டலைசேஷன் அப்படினாவே என்ன அப்படின்னா படிகமாகிறது தான். கிறிஸ்டலைசேஷனா படிகமாகிறது. லிக்விடா இருக்கும், அதை கொஞ்சம் allowed to cool அப்படின்னா ஹீட் பண்ணிட்டே இருக்கிறப்ப அது எப்படி இருக்கும்னா லிக்விடா இருக்கும். அந்த ஹீட்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை கூல் பண்ணணும் அப்படின்னா அது என்னவாக மாறும் என்றால் கிறிஸ்டலாக, படிகமாக, திடநிலைமையுடைய பொருளாக மாறுகிறது. ஓகேவா? இத பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த மெத்தடை அப்ளை பண்ண போறோம். இப்போ இதுல என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the impurities will prefer to stay in a
molten state. அப்ப அந்த தூய்மையற்ற ஒரு உலோகத்தை நம்ம வந்து அதை மெல்ட் பண்ணும்பொழுது உருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுமோ அப்படின்னா உரிய நிலையில இருக்கிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுமே தவிர படிக நிலையில் இருக்கிறதுக்கு அது வந்து சம்மதிக்காது. ஓகேவா? ஸோ த இம்பியூரிட்டிஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஸ்டே இன் அ மோல்டன் ஸ்டேட். மோல்டன் ஸ்டேட்ல தான் இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டாக்க நம்ம இந்த முறையை பயன்படுத்த போறோம். உரிய நிலையில் தான் இந்த மாசுக்கள் அதிகமாக கரையக்கூடியனவாக காணப்படும். படிக நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாசுக்கள் அதிகமாக கரைந்த நிலையில் காணப்படாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல the impure metal is taken as a rod. ஓகேவா? the impure metal நம்ம எந்த முறையில நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராட் மாதிரி. ஓகேவா? தூய்மையற்ற ஒரு உலோகத்தை வந்து நம்ம என்னவா எடுத்துக்க போறோம்னா ஒரு தண்டு மாதிரி இந்த மாதிரியான ஒரு தண்டாக எடுத்துக்க போறோம். so it is taken as a rod. ஓகேவா? so the impure metal is taken as a rod. இப்போ இதுல வந்து இன்னும் பயன்பட போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மாதிரியான ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அதாவது நகரக்கூடிய ஒரு வெப்பப்படுத்திய ஒரு முனையிலிருந்து இன்னொரு பக்கம் நகரக்கூடிய ஒரு வெப்பப்படுத்திய நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெப்பப்படுத்திய வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட் பண்ண போறோம். so the impure metal rod is heated using the mobile induction heater from one end to the another end. இப்படியே நம்ம ஒரு கேண்டில் நீங்க வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஹீட் பண்ற மாதிரி இப்படியே வச்சுட்டு வரணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த இண்டக்ஷன் மொபைல் ஹீட்டர் இருக்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த மெட்டல் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா here the metal is started to melt. இங்க வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஆரம்பிக்கும் பொழுது the impurity என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா impurity வந்து உருகிய நிலையில் கரைந்த நிலையில இந்த உலோகத்துக்குள்ளேயே இருக்கும். அப்ப நம்ம இந்த இண்டக்ஷன் மொபைல் ஹீட்டர் is moved to the adjacent side. அப்படியே the adjacent sideல மூவ் பண்ணும்போது இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது அப்ப இந்த பார்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா கூல் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து இந்த பார்ட்டுக்கு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் இங்க இந்த ஹீட்டர் இப்படி வருது அப்படின்னாக்க இந்த இடம் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க it is melted. ஓகேவா? சோ இது இங்க மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆயிடும். இப்போ இங்க இருக்கிற இம்பியூரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is moved from the solid state into the molten state. இந்த solid stateல இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணாத இம்பியூரிட்டி அப்ப இந்த இடத்துல இருந்து எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோல்டன் ஜோனுக்குள்ள வந்துரும். அப்ப அடுத்தது நம்ம இண்டக்ஷன் ஹீட்டரை நகர்த்தும் பொழுது இந்த இடம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலி it undergo crystallization. So this part will be crystallized. Okay va? அப்ப இந்த part crystallize ஆகும். Automatically the impurity transfer from this part into that part. அப்ப இங்க enter ஆகும். molten state குள்ள enter ஆகும். அப்ப the induction mobile heater is moved from one end to the another end. ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் பண்ண the molten zone with the impurity என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is move with the adjacent the adjacent sideல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே அதுவும் நகர்ந்து வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி the impurities comes from the one end to the another end. the impurity ஒரு முனையில இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த முனைக்கு வந்துரும். இதே மாதிரியாக இந்த impurity என்ன பண்ணலாம்னா உலோகத்தில் இருந்து பிரித்து எடுத்துக்கலாம். இந்த process-ஐ மீண்டும் ஒரே மாதிரியாக நிகழ்த்த போறோம். இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் மீண்டும் இந்த பக்கத்துல இருந்து நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா இந்த பக்கம் கொண்டு போக கூடாது. so the process வந்து திருப்பி will be carried out in a same manner from that side to this side. okay வா? so இந்த பக்கத்துல இருந்து தான் இந்த இண்டக்ஷனை நீங்க அப்படியே எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வரும்போது the impurity will prefer to stay in a molten state. அப்படியே நகர அந்த இண்டக்ஷன் ஹீட்டரோட என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the zone containing the molten zone containing the impurity also move with the heater. induction heater ஓடே மூவ் பண்ணி ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு வந்துரும். in this way the impurity is removed from the metal and the metal will be refined. the metal வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா refine பண்ணிரலாம். சரியா? சோ இதுதான் வந்து என்ன அப்படி கேட்டிங்கனாக்கா zone refining. அப்ப இந்த zone refiningல நீங்க வந்து எதை பேஸ் பண்ணினது பின்ன படிகமாக்கல் முறையை. ஓகேவா? it is based on the fractional crystallization. ஓகேவா? சோ இந்த fractional crystallization-ல நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா the impurity எதுல present ஆகிறத விரும்பும். ஓகேவா? so the impurity will prefer to present in a
molten state than in a solid state. Solid state இருக்கிறத காட்டிலும் molten stateல impurity வந்து ரொம்ப நல்லாவே stay பண்ணும், because the impurities always soluble in a melt than in a solid. solidல இருக்கிறத காட்டிலும் இந்த soluble molten stateல தான் அது உருகிய நிலையில் காணப்படும். அப்ப இங்க படிகமாயிடும், அங்க இருந்து இங்க வந்துரும் impurity, இங்க ஹீட் பண்ணிட்டு இங்க நம்ம நகர்த்தும் பொழுது இது படிகமாகும். அப்ப impurity automatically transfer from this part into that part. அதே மாதிரி the mobile induction is heated from one end to the another. It is moved from one end to the another along with the induction heater. Along with the induction heater, the molten zone impurity also moving from one end to the another end. So in this way we have to remove the impurities from the metal. We can get the pure metal. So what are the metals to be purified, refined by this process? வந்து ஜெர்மானியம், சிலிக்கன் அண்ட் கேலியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலேயே அந்த 5ஆ பிரிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேயே வந்து நீங்க வந்து இதை டிஸ்டிலேஷன், லிக்வேஷன், எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங் வரைக்கும் என்னென்ன மெட்டல்ஸ் வந்து இதுல பிரித்தெடுக்கப்படுதுங்கிறத நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். ஜெர்மானியம் இஸ் ரிஃபைன்ட் பை the following process அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு அதுவும் தெரியணும். ஓகேவா? So fifth method is vapor phase method. இந்த vapor phase methodல நம்ம வந்து ரெண்டு பார்க்கலாம், சரியா? So ரெண்டு process are there. So two process are there. One is a Mond process and another one is a Van Arkel process. இப்போ இந்த Mond processனும் உங்களை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா how the nickel is refined, ஓகேவா? how the nickel is refined அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? நிக்கல் வந்து எவ்வாறு தூய்மையாக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். because the Mond process is especially for the refining of nickel. ஓகேவா? so நிக்கலை பிரித்தெடுக்கக்கூடிய மிகச்சிறந்த முறை வந்து இந்த Mond process தான். இப்போ இந்த Van Arkel methodsல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா zirconium and titanium, சரியா? so the titanium and zirconium can be refined by this method, using this method, Van Arkel method. இந்த Van Arkel method, Mond process ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே process தான் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? so ஒரே மெத்தட் தான். என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா the impure metal is added with a suitable reagent which converts the metal into the volatile compound. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஒரு காரணியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த தூய்மையற்ற உலோகத்தோட ஒரு காரணியை சேர்க்க போறோம். அந்த காரணி இந்த தூய்மையற்ற உலோகத்தை என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டா எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மமாக மாற்ற போகிறது, சரியா? the suitable reagent will be added to the impure metal which can convert the metal into the volatile compound. ஓகேவா? easily volatile compound. ஓகே, சோ அப்ப எளிதாக ஆவியாகக்கூடிய ஒரு சேர்மமாக மாற்றக்கூடிய ஒரு காரணியை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த impure metalோட சேர்க்க போறோம். so the impure metal is taken. so the impure metal வந்து treated with a suitable reagent, சரியா? so suitable reagent ஒரு சரியான ஒரு காரணியோட நம்ம சேர்க்க போறோம். so இந்த காரணியோட இத சேர்த்தோம்னா இது என்னவா மாத்திரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா volatile compound-ஆ மாத்திடும். it undergo decomposition. the volatile compound என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க decompose ஆகும், undergo decomposition to give the pure metal. ஓகேவா? so pure metal. இப்போ the impurity எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா the impurity left behind here. the impurity left behind here. impurity இங்கேயே இது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க impurity left behind இங்கேயே தங்கிடும். because இதால என்ன செய்ய முடியாதுன்னா எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மமாக யாரால மாற முடியாதுன்னா impurityயால மாற முடியாது. இதுதான் டெக்னிக் இந்த இடத்துல. அப்போ இந்த impure metal நம்ம எடுத்துக்கிட்டு the impure metal can be treated with a suitable reagent. the suitable reagent convert the impure metal into the volatile compound. again the volatile compound undergo decomposition to give the pure metal. so இதுதான் டெக்னிக். இதுல Mond processம் சரி, Van Arkel processம் சரி, ரெண்டுமே இந்த டெக்னிக்கை பேஸ் பண்ணி தான் இப்ப இருக்க போகுது. ஓகேவா? அப்ப இந்த impurity வந்து the solid impurity left behind because it cannot form the volatile compound with the reagent. அந்த reagent எந்த reagent suitable reagent நம்ம சேர்க்கிறோமோ அவங்க கூட இந்த impurityயால என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு எளிதில் ஆவியாகக்கூடிய volatile compound-ஆக மாற முடியாது. அதனால அதிலே தங்கிடும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் மட்டும்தான் இந்த reagent கூட சேர்ந்து
volatile compound எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மமாக மாறும். இப்போ இந்த சேர்மத்தை நம்ம என்ன பண்ணணும்னா டீகம்போஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த உலோகம் நம்ம வந்து ரிஃபைன் பண்ண போறோமோ, எந்த உலோகம் நம்மளுக்கு தேவையோ, எது ஒரு தூய்மையான உலோகமாக நம்மளுக்கு தேவைப்படுதோ அது நம்மளுக்கு தூய்மையான உலோகமாக கிடைத்திடும். சரியா? சோ இதுதான் மேஜரான ப்ராசஸ் ரெண்டு பேருக்குமே. சோ ஜஸ்ட் உங்களுக்கு வேப்பர் ஃபேஸ் மெத்தட், எக்ஸ்பிளைன் வேப்பர் ஃபேஸ் மெத்தட் அல்லது வாட் இஸ் வேப்பர் ஃபேஸ் மெத்தட், ஆவி நிலைமை முறைகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்க வேற எதுவுமே எழுத வேண்டாம். சரியா? ஒரு தூய்மையற்ற உலோகத்தை ஒரு சரியான காரணியுடன் சேர்க்கும் பொழுது எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மமாக ஒன்று கிடைக்கிறது. அப்போ அந்த எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மம் வந்து சிதைவடைந்து நம்மளுக்கு தூய்மையான உலோகம் கிடைக்கிறது. திண்மநிலையில் இருக்கக்கூடிய மாசுகள் அப்படியே தங்கி விடுகின்றன. இவ்வளவு போதும். ஓகேவா? ஸோ இதுல இரண்டு முறைகள், மாண்ட் முறை ஒன்று, வான் ஆர்கல் முறை ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the impure metal is treated with a suitable reagent which makes the metal into the volatile compound. The volatile compound undergo decomposition to give the pure metals. ஓகேவா? So the impurities left behind. இது போதும். Okay, example one is a Mond process and another one is a Van Arkel method அப்படின்னு போடும். அடுத்ததாக क्वेश्चन இதுல மூன்று விதமான क्वेश्चंस கேட்கலாம். சோ வாட் இஸ் வேப்பர் ஃபேஸ் மெத்தட்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அல்லது செகண்ட் ஒன் வந்து என்னன்னாக்க எக்ஸ்பிளைன் மாண்ட் process னு கேட்கலாம். அப்படி இல்லனா how the nickel is refined, னு கேட்கலாம். எவ்வாறு நிக்கல் தூய்மைப்படுத்தப்படுகிறது? ஏன்னா நிக்கலுக்கான மெத்தட் இது மட்டும் தான், மாண்ட் process தான் நிக்கலுக்கான முறை. இதுல ஒண்ணுமே கிடையாது. தூய்மையற்ற நிக்கலை நம்ம எடுத்துக்க போறோம். we can take the impure nickel. okay so the impure nickel is treated with, it is present in a solid state, it is treated with a stream of carbon monoxide. okay stream of carbon monoxide which is present in a gaseous state. we can get the volatile compound of nickel tetracarbonyl. okay so nickel tetracarbonyl is obtained. The volatile compound of nickel tetracarbonyl is obtained at 350 Kelvin. ஓகேவா? சோ 350 கெல்வின் வெப்பநிலையில தூய்மையற்ற நிக்கலை கார்பன் மோனாக்சைடோடு நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக அளவில் எளிதில் ஆவியாகக்கூடிய நிக்கல் டெட்ராகார்போனைல் சேர்மமாக மாற்றப்படுகிறது. இப்போ இந்த இடத்துலயே இந்த இம்பியூரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்பியூரிட்டி வந்து திண்ம நிலையில இருக்கும். இந்த இடத்துலயே இதுல இருக்கக்கூடிய அந்த இதோட எது மிக்ஸ் ஆயிருக்கும்னா இம்பியூரிட்டியும் மிக்ஸ் ஆயிருக்கும். சோ the impurity என்ன பண்ண முடியாதுன்னா இந்த கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ண முடியாது. அப்ப the impurity அப்படியே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க left behind. ஓகேவா? so left behind, the impurities are left behind as a impurity. அப்படியே அது அப்படியே தங்கிடும். மீதி இருக்கக்கூடியது நிக்கல் வந்து கார்பன் மோனாக்சைடோட சேரும் பொழுது நிக்கல் டெட்ராகார்போனைல் கிடைக்கும். இப்போ இந்த நிக்கல் டெட்ராகார்போனைல எடுத்துக்கிட்டு இதை 460 கெல்வின் வெப்பநிலையில வெப்பப்படுத்தும் பொழுது ஓகேவா, it undergo decomposition with 460 Kelvin and then we can get a nickel, pure nickel கிடைச்சிரும். carbon monoxide is obtained as its own. so அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு அதே மாதிரியே கிடைச்சிரும். நம்மளுக்கு பியூர் நிக்கல் வந்து ரிஃபைன்டு நிக்கல் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இதுல நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஓகேவா? ஸோ நிக்கல் வந்து இஸ் ஹீட்டட் வித் a stream of carbon monoxide, which is present in a gaseous state. the Kelvin, the temperature maintained is 350 Kelvin. ஓகே 350 கெல்வின் வெப்பநிலையில நிக்கலை கார்பன் மோனாக்சைடோட வெப்பப்படுத்துறோம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நிக்கல் டெட்ராகார்போனைல் கிடைக்குது. நிக்கல் டெட்ராகார்போனைல் வந்து இட்ஸ் a highly volatile compound. ஓகேவா? இது ஒரு highly volatile, எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மம். அப்ப இதோடயே இருக்கக்கூடிய அந்த மாசுக்களால கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் இவைகள் திண்ம நிலையில் தான், ரெண்டுமே திண்ம நிலையில் தான் காணப்படும். இது வந்து இதோட சேர்ந்து எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மமாக மாறும். ஆனா இம்பியூரிட்டியால அந்த மாதிரி எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மமாக மாற முடியாது. இது அப்படியே மாசுக்களாக இட் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட், அப்படியே தங்கிவிடும். ஓகேவா? இப்போ இந்த நிக்கல் டெட்ராகார்போனைல் எடுத்துக்கிட்டு இதை 460 கெல்வின் வெப்பநிலையில நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது ஓகேவா, இட்ஸ் அண்டர்கோ டீகம்போசிஷன், சிதைவடையும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பியூர் நிக்கல் கிடைச்சிரும். சரியா? ஸோ தூய்மையான நிக்கலை நம்மளுக்கு இந்த முறையில் கிடைத்துவிடும். இதுதான் வான் ப்ராசஸ். ஸோ செகண்ட் ஒன் இஸ் வான் ஆர்கல் மெத்தட். த வான் ஆர்கல் மெத்தட் வந்து இஸ் அப்ளிகபிள் ஃபார் especially two metals. one is a titanium and another one is a zirconium. சரியா? ஸோ இப்போ இங்க கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா explain van Arkel method அல்லது van Arkel முறை என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா how the titanium is refined அப்படின்னு கேட்கலாம். எப்படின்னா ஏன்னா இது
டைட்டானியம் சிர்கோனியம்னு சொல்றோம். பட் இந்த வான் ஆர்கல் மெத்தட்ல நம்ம எதை பிரிச்சு எடுக்க போறோம் அப்படின்னா டைட்டானியத்தை தான் பிரிச்சு எடுக்க போறோம். ஸோ அப்போ எப்படியும் கேட்கலாம்னா வான் ஆர்கல் டைரக்ட் கொஸ்டினா இருக்கும், நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. ஹவு த டைட்டானியம் இஸ் ரிஃபைன்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது எதை அடிப்படையாக கொண்டது நம்ம எழுத போறோம். ஸோ திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டல் டீகம்போசிஷன் ஆஃப் த volatile compound. ஒரு ஆவியாகக்கூடிய சேர்மம் ஒரு காம்பவுண்ட் வந்து எளிதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதைவடைகிறது இல்லையா? இதை பேஸ் பண்ணி தான் the titanium is taken in a evacuated vessel. ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு கலன்ல நம்ம the டைட்டானியத்தை எடுத்துக்க போறோம். So the titanium is taken in a evacuated vessel. It can be treated with iodine. ஓகேவா? அயோடினோட ட்ரீட் பண்ண போறோம். the temperature maintained is 550 Kelvin. ஓகேவா? 550 கெல்வின் வெப்பநிலையில டைட்டானியம் இதுதான் சூட்டபிள் ரியேஜென்ட். மாட்டு முறையில நிக்கலை வந்து கார்பன் மோனாக்சைடோட ட்ரீட் பண்ணணும் இல்லையா? அந்த நிக்கல் கார்பன் மோனாக்சைடு தான் சூட்டபிள் ரியேஜென்ட், சரியான ஒரு காரணி. அதே மாதிரி இந்த டைட்டானியத்தை அயோடினோட நம்ம ட்ரீட் பண்றோம். இந்த அயோடின் தான் சூட்டபிள் ரியேஜென்ட். ஓகேவா? இப்போ இதோட ட்ரீட் பண்றோம் 550 கெல்வின் வெப்பநிலையில. இது கண்டிப்பாக வேண்டும் எவாக்குவேட்டட் வெசல். ஸோ டைட்டானியம் கேன் பி டேக்கன் இன் எவாக்குவேட்டட் வெசல். வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு கலன்ல டைட்டானியத்தை எடுத்துக்கிறோம், அதை அயோடினுடன் வினைப்படுத்துறோம். எவ்வளவுல 550 கெல்வின் வெப்பநிலையில. ஹைலி volatile titanium tetraiodide okay is formed. டைட்டானியம் டெட்ராயோடைடு அதிக அளவில் ஆவியாகக்கூடிய ஓகேவா டைட்டானியம் டெட்ராயோடைடு உருவாகிறது. அப்ப இதோட இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பியூரிட்டியால அந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியாது, எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மமாக ஃபார்ம் ஆக முடியாது. சரியா? So the impurity cannot form the volatile compounds like titanium. டைட்டானியம் மாதிரி அந்த இம்பியூரிட்டியால ஒரு ஆவியாகக்கூடிய சேர்மத்தை உருவாக்க முடியாது. So the impurity is left behind. ஓகேவா? அப்படியே அந்த அதிலே தங்கிவிடும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா டைட்டானியம் டெட்ராயோடைடு. the volatile titanium tetraiodide is taken. ஓகேவா? it is taken. the vapors இது வந்து வேப்பர்ஸா இருக்கும். ஏன்னா ஆவியாகக்கூடிய எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மங்கள். அப்ப இந்த சேர்மங்கள் ஆவியாகத்தான் காணப்படும். ஓகே, so the volatile vapors of titanium tetraiodide is passed over the tungsten filament. இது டங்ஸ்டன் மின்னிழையில் செலுத்தப்படுகிறது. இந்த டங்ஸ்டன் மின்னிழையில செலுத்தி 1800 கெல்வின் வெப்பநிலையானது கொடுக்கப்படுகிறது. 1800 கெல்வின் வெப்பநிலை கொடுக்கப்படும் பொழுது இந்த டைட்டானியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டெட்ராயோடைடில் இருந்து பிரிந்து தூய உலோகமாக அந்த டங்ஸ்டன் மின்னிழையிலே போய் டெபாசிட் ஆயிடும். சரியா? so the pure titanium is deposited at the tungsten filament. ஓகேவா? அப்ப டைட்டானியம் இவ்வாறாக பியூர் மெட்டல் தூய உலோகமாக அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல சேகரமாகிவிடும். இந்த அயோடினை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மீண்டும் ரீயூஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம், மீண்டுமாக அதை அடுத்ததுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? ஸோ இவ்வாறாக இதுதான் வந்து வான் ஆர்கல் ப்ராசஸ். ஸோ த வான் ஆர்கல் ப்ராசஸ் வந்து பேஸ்ட் ஆன் த தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் த காம்பவுண்ட். அதாவது ஒரு சேர்மங்கள் வந்து எளிதில் சிதைவடைகின்றன. இந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம இந்த வான் ஆர்கல் மெத்தடை நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ இப்போ இதுல வந்து டைட்டானியம் சிர்கோனியத்தையும் நம்ம பிரிச்சு எடுக்கலாம். சிர்கோனியத்தை இங்க உங்களுடைய புத்தகத்துல இல்ல. அப்ப எப்படி கேட்கலாம்னா how the titanium is refined னு கேட்கலாம். அப்ப நம்ம ஒரு எவாக்குவேட்டட் வெசல்ல சரியா? so the titanium is taken in a evacuated vessel with iodine. ஓகேவா? அயோடினோடு டைட்டானியத்தை நம்ம வினைபுரிய வைக்கிறோம் ஒரு காற்று இல்லாத ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு கலன்ல. 550 கெல்வின் வெப்பநிலையை வெப்பப்படுத்தும் பொழுது இந்த டைட்டானியம் அயோடினம் வினைபுரிந்து இட்ஸ் ரியாக்டட் வித் அயோடின். there is a formation of vapor titanium tetraiodide அல்லது volatile titanium tetraiodide னு சொல்லலாம். the volatile titanium tetraiodide is passed over the tungsten filament. the temperature maintained is 1800 Kelvin temperature நம்ம கொடுக்கும் பொழுது pure titanium is deposited at the titanium and then the iodine வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம், அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வான் ஆர்கல் மெத்தடு. இப்போ இந்த 5 முறைகளுமே ரொம்ப எளிதான முறைகள். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்ல ஈஸியாகவே உங்களுக்கு அதை கேட்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 5 முறைகள் இந்த வேப்பர் ஃபேஸ் மெத்தட்ல மட்டும் மான் அண்ட் வான் ஆர்கல் ப்ராசஸ்ன்னு இருக்கு. அதோடு கூடவே சேர்த்து என்ன மாதிரியான உலோகங்கள் இந்த முறைகளினால் தூய்மைப்படுத்தப்படுகிறதுங்கிறத நீங்க இன்னும் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 மார்க்ல இதை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 2 மார்க்ல இந்த உலோகத்தை கொடுத்து இந்த உலோகத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்தலாம்னு கேட்கலாம். சரியா? ஸோ எதுவா இருந்தாலும் இதை நீங்க இன்னும் கொஞ்சம் தரவா பார்த்துக்கலாம். கொஸ்டின் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த பார்ட்ல இருந்து இருக்கு. எளிதாகவும் நீங்க இதை வந்து நீங்க எளிதாக படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.